நியூஸ் தமிழ் கழுகு. வேட்புமனு தாக்கல் தொடங்கி பிரச்சாரம் ஆரம்பிச்சாலும் திமுகவுல வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் போட்டியிட இன்னும் முயற்சி செய்யறாராம். ராணிப்பேட்டையில மீண்டும் போட்டியிட அமைச்சர் காந்திக்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுக்கல. ஆனா அவரோட மகன் வினோத் காந்திக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. மாவட்டத்துல இருக்கிற 4 தொகுதிகளையும் நான் நல்லா தான் வச்சிருக்கேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? எங்க கூட இல்லாத என்னோட பேசாத என் மகனுக்கு நீங்க சீட்டு கொடுத்திருக்கீங்கன்னு முதல்வர்கிட்ட நேரடியாவே காந்தி கேட்டாராம். எப்படியும் வேட்பாளர் மாத்தப்படுவாருன்னு ராணிப்பேட்டையில திமுக தேர்தல் வேலையை ஆரம்பிக்கலையாம். ஆனா வேட்பாளர் மாற்றம் இல்லன்னு திமுக தலைமை சொல்லிட்டதுனால வினோத் காந்தி வேட்புமனு தாக்கலப்ப மாற்று வேட்பாளரா காந்தியும் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சு வினோத்தோட வேட்புமனு நிராகரிக்கப்படுற மாதிரி மனுவை தயாரிக்க காந்தி தரப்பு முடிவு செஞ்சு வேலைகள்ல இறங்குச்சான். இத உளவுத்துறை மூலமா மோப்பம் பிடிச்ச திமுக தலைமை காந்தி அழைச்சி கண்டிச்சு, உங்க மகன் தான் வேட்பாளர், அவரை ஜெயிக்க வைக்கிற வேலைகளை பாருங்கன்னு உத்தரவு போட்டிருக்கான்.